Hi everyone, welcome to Flames to Passion. வழக்கம் போல் இன்றைக்கும் நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். இன்றைக்கி நான் பேச வந்திருக்க விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஏதோ ஒரு பழக்கத்துலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு பேட் ஹேபிட் நமக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த பழக்கத்துலேருந்து நம்ம விடுபடணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம நினைப்போம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் இதை விட முடியல, நானும் எவ்வளவோ பண்ணி பார்க்குறேன் என்னால் இதை விட முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக இல்லாதான் அதுக்கான காரணம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த செல்ஃப் கண்ட்ரோலை நழுவ விடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, உங்களை எதெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல்லேருந்து ஸ்லிப் ஆக வைக்குது. நீங்கள் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, அன்சைட்டியில் இருக்கீங்களா, இல்லாட்டி ஜங்க் ஃபுட்டு, ஆல்கஹால், சிகரெட், இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அடிக்ட் ஆயிருங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அதுக்கு போகிறதுக்கு எது உங்களை தூண்டுது அப்படின்றத முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது நான் சொல்ல வர்றது யாருக்கு அப்படின்னாக்கா, தன்னை திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். நான் தன்னை திருத்திக்கணுன்ற எண்ணம் ஒருத்தவங்களுக்கு எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் அவங்களால அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற விஷயத்தை ஸ்ட்ராங் ஆக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃப் கண்ட்ரோல்லேருந்து ஸ்லிப் ஆக வைக்கிற விஷயங்கள் என்னன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செட் கிளியர் கோல்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பேட் ஹேபிட்லேருந்து உங்களை விடுவிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு கிளியர் கோலை செட் பண்ணுங்கள். எதுவுமே ஓவர் நைட்டில் நடந்துடாது இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா உடனே நடந்துருமா? அது கண்டிப்பாக நடக்காது. அது முடியவும் முடியாது. ஏன்னா இத்தனை வருஷமாக அந்த பழக்கத்தை நமக்குள்ளே ஊறி போய் வச்சுருப்போம். நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாக்கா ஓவர் நைட்டில் நடந்துடக்கூடிய விஷயம் அது கிடையாது. பட் ஆனால் நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பழக்கத்துலேருந்து கண்டிப்பாக உங்களால் வெளியில் வர முடியும். அதுக்கான டைமை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கான கோல் என்னன்றது செட் பண்ணணும். நீங்கள் சரி, நான் இந்த பழக்கத்துலேயே வெளியில் வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்போது எவ்வளோ நாளுக்குள்ள இந்த பழக்கத்தில் என்னால் வெளியில் வர முடியும்? ஒரு சின்னதாக ஒரு கோல் செட் பண்ணுங்கள். ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக்க ஒரு கோலை செட் பண்ணிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சி உங்களை அந்த பழக்கத்தை கைவிட ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் எதெல்லாம் ஸ்லிப்பாக வைக்குதுன்றதை கண்டுபிடிங்க. ரெண்டாவது, ஒரு கோலை கிளியராக செட் பண்ணிவிடுங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டைம் வேணும். சொல்லுவாங்க, பியூட்டிஃபுல் திங்ஸ் டேக் டைம் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? இப்போ எதுவுமே ஓவர் நைட்டில் நடந்துடாதுங்க. என்னை பொறுத்த மட்டும் இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்காக இருந்தாலும் உடனே எனக்கு ரிப்ளை கிடைக்கணும், இது உடனே நடக்கணும், இது என்னன்னு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என் கோவம் அது உடனே கொட்டி தீக்கணும் அப்படின்னு நானுமே நினச்சிருக்கேன். பட் ஆனால் அது எந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுமே நமக்கு கொடுக்கவும் போகிறதில்ல. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா அந்த விஷயத்துக்கான டைமை நாம் கொடுக்கணும். அதுக்கு நமக்கு பேஷியன்ஸ், பொறுமைன்றது ரொம்ப வேணும். பொறுமை கடலினும் பெறுதுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆனால் அந்த பொறுமையோட பவர் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அடுத்து, பில்ட் ஹெல்த்தி ரொட்டீன்ஸ். ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னாக்கா ஒரு நல்ல பழக்கத்துக்கு நீங்கள் உங்களை உட்படுத்திக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். அப்போ தான் உங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? அடுத்து, பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். அது என்ன பி கைண்ட் டு யுவர் செல்ஃப்? நான் இது ஒரு தனியாக வீடியோவே நான் சொல்கிறேன், வீடியோ போடுறேன் நான். பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் அப்படின்னாக்கா, இப்போ உங்களுக்கு இன்னொருத்தரை திருத்துற ஒரு பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் அவங்கள அடித்தோ திட்டியோ கோவப்பட்டோ அவங்கள காயப்படுத்தியோ திருத்த முடியாது. ஆனால் உங்கள் வார்த்தைகளுக்கு அவங்கள திருத்துற பவர் இருக்குது
அப்படின்ற பவர் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்துவீங்க? சரிப்பா, இதுலேருந்து வெளியில் வந்துட முடியும், நீ நம்பிக்கையோடு இரு, உன் நம்பிக்கையை விட்டுறாத, இன்னும் முயற்சி பண்ணு, இன்னும் தைரியமாக போ, ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? அதை என்னைக்காச்சும் நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு கருணை காட்டுறீங்களோ, மற்றவங்க மேலே எந்த அளவுக்கு நேசம் காட்டுறீங்களோ, அதே நேசத்தையும் அதே கருணையும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மேலே காட்டணும். சரி, இம்மானாலும் இந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாயிட்டோம், இனிமேல் நம்ம வெளியில் வரப்போகிறோம் அப்படின்னாக்க நம்மளை நாமே குறை சொல்லிக்கக்கூடாது. இம்மானால் நம்ம அப்படி இருந்தோமே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுலேருந்து வெளியில் வரணும்னு முயற்சி பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டணும். உங்களுக்கு தேவையான அன்பையும் நேசத்தையும் நீங்கள் முதல்ல உங்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு திறன், ஒரு புதிய ஸ்கில் அப்படின்னே வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாக்க எடுத்ததுமே கற்றுக்க மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதை அப்புறமா டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றதும் ஒரு திறன். அந்த திறனை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா படிப்படியாக தான் முடியும். அந்த செல்ஃப் கண்ட்ரோலை உங்களை அதை விட்டு நழுவ வைக்கிற விஷயங்கள் என்னென்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஒரு தெளிவான குறிக்கோளை நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து எதுக்குமே டைம் வேணும், அந்த பேஷியன்ஸ் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பில்ட் ஹெல்த்தி ரொட்டீன்ஸ், நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிங்க. பி கைண்ட் டு யுவர் செல்ஃப், நீங்கள் உங்கள் மேலே கருணையும் அன்பையும் காட்டுங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்க நீங்கள் தாங்க செல்ஃப் கண்ட்ரோலில் மாஸ்டர். உங்களை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.